நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமா தெரிஞ்ச, ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்ச, வசனம் தெரிஞ்ச, கதை எழுதுகிற ஒரு எல்லா நாலேஜும் உள்ள மேக்சிமம் நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசு வரையும் உள்ள டைரக்டர்ஸ். அவங்க வந்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்காங்க, நிறைய நடிகர் ஜாம்பவான். இந்த 2000 டைரக்டர்ஸ் படம் பண்ணாதது அவங்களுடைய சூழ்நிலையா, இல்லை இந்த 2000 டைரக்டருக்கு வேலை கொடுக்காம, அதாவது ப்ளாப் கொடுத்துருவாங்கன்னு ப்ரொடியூசர் நினைக்கலாம். இப்போ அவங்க ப்ரொடியூசர் இல்லாததா, இல்லை மற்ற துறை மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையோ, இல்லை மெடிக்கல் துறையோ, இல்லை எந்த துறையோ எடுத்துக்கிட்டாலும் வேலைக்கு ஆள் இல்லை. அதாவது ஒரு கேப்டன்ஷிப் இல்லை. ஒரு எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனிதன் கிடையவே கிடையாது, எக்ஸப்ட் சினிமா. அப்போ 3 வகையான கேள்விக்குறி. இந்த 2000 டைரக்டர்கள் உடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி படம் பண்ணால் தான் அவங்களுடைய லைஃப்பை பார்ப்பாங்க. எத்தனையோ டைரக்டர்ஸ் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, படிச்சுட்டு இன்றைக்கி வந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியாமல் இருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அந்த துறையை மட்டுமே நம்பி, அதாவது டைரக்ஷன் துறையை மட்டும் நம்பி இந்த இருக்காங்க. இந்த 2000 டைரக்டர் இவங்களுக்கு சினிமாவோட ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா, இல்லை அரசாங்கம் சென்ட்ரல் ஸ்டேட்டு குளோபலி அரசாங்கம் சினிமா துறைக்கு சப்போர்ட் இல்லாத குறையா, இல்லை ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் 1000 பில்டர் வந்துடுறாங்க, பேங்க் இன்றைக்கி 1000 பில்டருக்கு பணம் கொடுக்குது, எல்லா துறையிலையும் பேங்க் சப்போர்ட் பண்ணுது, சினிமாவோட ப்ரொடியூசர் கம்மியா, இப்படிங்கிற ஒரு குழப்பமான இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரு படத்தை போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஒரு படம் நல்லா விற்கிறோம்னு ஒரு படம் ஹிட்டாச்சு, எல்லா மக்களும் போய் பார்த்தாங்க. அதே படம் பார்த்தாங்க. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்னு ஒரு படம் அதே மக்கள் தான் பார்த்தாங்க, தேட்டரில் பார்த்தாங்க. அமரன் ஒரு படம், ஏன் அயலி, நான் நடித்த அயலி, சேதுபதி, இதெல்லாம் மக்கள் போய் பார்த்தது. அப்போ மக்களுக்கு இன்னும் சினிமா பசி இருக்குது, என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கலாம், அடுத்து தேட்டரிக்கில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். 5 முகங்கள் சினிமாவுக்கு இருக்குது. இந்த காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2000 டைரக்டர்கள் படம் பண்ணுறது எப்போது, அவங்களுடைய குறை என்ன, இதை யார் தீர்ப்பா? இது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும், அவங்களுடைய லட்சியத்துக்கும், அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் தீர்வு தான் என்ன சொல்லுங்கள். எப்படின்னா, இப்போது ஒரு டேரக்டர் படம் பண்ணோன்னா முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவை வந்து அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். இந்த முதல் ஸ்கிரிப்டு, அதுக்கு அடுத்தது அவனுக்கு தேவையான ஒரு ப்ரொடியூசர் தேவை. அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணாருங்கிறதுக்கான அதுக்கு ஒரு பயோடேட்டாஸ், அவருக்கான விஷயங்கள் தேவை. இது அத்தனையும் வச்சுக்கிட்டு தேடுறாங்க. சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்குது, சில பேருக்கு லேட்டாக கிடைக்குது. இப்போ ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 75 வயசு 80 வயசில் கூட பண்ணியிருந்தேன். கிளாடியேட்டர் பண்ண டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75, இப்போ செகண்ட் பார்ட்டே 85 தான் பண்ணுறாரு. அதனால் என்னென்னா அவங்க சினிமா மட்டும் தான் நானும் சொல்லியிருக்கேன். சினிமா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹாலிவுட்டில் சினிமா தானே. ஆமாம் சார். KFC எடுத்துகிட்டா கூட அவரும் ஓல்டான ஏஜ் 70 வயசுக்கு மேலே தான் அவரே பெரிய பிக்கப் ஆகிருக்கிறாரு. ஸோ வயதான காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ அப்போ பார்த்தா அவங்கவுங்களுக்கு வர முடியுமே தவிர அவங்கவுங்களுடைய வாய்ப்பு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கான விஷயங்கள் நடக்குது. புரியுதுங்களா? அவங்க சில கமிட்மெண்ட்னால வயதை விட்டுடுறாங்க, சில வயசை இழந்துடுறாங்க. அதுதான் சொல்றேன், அதுக்குன்னு சொல்றேன். ஃபினான்ஸு, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய சில காரணங்களால தான் அதில் மிஸ் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களும் நல்ல டேலண்டாக ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த 2000 டேரக்டரும் திறமை இல்லாதவங்களும் இருக்காங்க. அது 2000 டேரக்டருமே திறமையானவங்களும் நம்ம சொல்ல மார்க்கு. அதுக்கு திறமையை, இந்த விஷயங்கள், ஃபினான்ஸு, அவங்களுக்கு யோகா எல்லாமே கிடைக்கணும். இந்த 2000 டேரக்டருக்கு வேலை கிடைக்கலங்கிறது, இப்போ ஒரு பில்டர் வந்துன்னு வச்சுங்களேன், ஒரு 100 வீடு கட்டுறாரு, 500, 1000, 10,000 வீடுகள் போயிடுறாரு. ஆமாம்.
அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாருன்னா ஆமாம் 2 பிராஞ்சு 4 பிராஞ்சு 100 பிராஞ்சு ஆயிடுறாரு. ஆமாம். அதாவது உணவு, உடை, இருப்பிடம் இதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு. அப்படி பில்டிங்குன்னு ஒரு காலத்தில் நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி குடிசையில் தானே வாழ்ந்தோம். ஆமாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் தெரியுமா? இல்லை. இந்த 2000 டைரக்டர்ஸ் வந்து இந்த நிலைமையை ஆனதுக்கு காரணம் சினிமாங்கிற ஒரு லாபகரமான தொழில். சினிமாங்கிற ஒரு லாபகரமான தொழில் இன்னைக்கு அத்தியாவசியமான அவன் என்டர்டைன்மெண்ட்டு இன்னைக்கு அத்தியாவசியம். 2000 டைரக்டருடைய ஒரு இப்போ விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் தாங்க. நானே லேட்டரில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து முன்னெல்லாம் டைரக்டர்ஸ் ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு அதுக்கான வேலைகள் செய்ய டைம் கிடைக்கல. ஏன்னா என்னுடைய இலையும் கூட சில மாற்றங்கள் வாங்கிப்போச்சு. இப்போ இந்த 2000 டைரக்டர் வாழ்வாதாரம் யார் கையில் இருக்குன்னா, படங்கள் விற்காம இல்லை, படங்கள் ஓடாமல் இல்லை. இப்போ சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடலை. இந்த 2000 டைரக்டர்கள் எப்போ பூர்த்தி ஆவாங்கன்னா இந்த துறை வெளியில் தெரியணும். இப்போ ரிலையன்ஸுங்கிற ஒரு கம்பெனி மெஜாரிட்டி சேனல்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா சினிமா துறை வந்து இம்பார்ட்டன்ட் அவங்க அம்பானிக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஊர் சின்ன சின்ன பேர் அம்பானிக்கு தெரியுது. இன்னைக்கு சேனல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பாருங்கள், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு தெரியுது. இந்த சின்ன சின்ன சிறு குறு தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர் யாருன்னா ஒரு 10-15 பிஸ்னஸ் வச்சிருக்கணும். ஒருத்தர் வந்து இப்போ கல்பாத்தி அப்படிங்கிற ஒரு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை எட்டியிருக்காரு. காரணம் அவருக்கு 10 பிஸ்னஸ். அதை சொல்ல வரேன். இது அவர் நினைச்சா ஒரு 300 டைரக்டர்களுக்கும் சோறு போடலாம். இல்லை 5-5 கோடி என்று 300 1500 கோடி அவர் நினைச்சால் எடுக்கலாம். 300 படம் அவர் எடுத்தால் 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் 200 படம் ஜெயிக்கும். கரெக்டுங்களா? இல்லை ஒரு 5 கோடிங்கிறது 5 கோடி 300 சொன்னா ஒரு 300 டைரக்டர்னா 1500 கோடி. ஆமாம். 5 கோடி போட்டா 13 பிரான்ச்சு அவர் 1500 கோடி போட்டால் கண்டிப்பாக 4000 கோடி வரும் இந்த துறைக்கு கொடுக்கும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய வாதம் என்னன்னா, எப்படி எல்லா பிஸ்னஸும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதோ சினிமாங்கிற ஒரு பிஸ்னஸ் வெளி உலகத்துக்கு தெரியாத காரணத்தினால தான் அது வந்து ஒரு வியாபாரிகளையோ ஒரு இன்வெஸ்டரையோ மக்களை போய் ரீச் ஆகலை. சினிமானா நஷ்டமான தொழில், சினிமானா கேம்பிளிங், சினிமானா தப்பான கான்செப்ட் மக்கள் மனத்தில் இருக்கிறது. சினிமாவுக்கு வரணுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது, சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க கூடாது, தப்பான கான்செப்ட். ஆனா நாட்டை ஆள்றது சினிமாக்காரன் தான். 60 ஆண்டு காலம் ஆச்சு. எம்ஜிஆர் இருந்து ஸ்டார்ட் ஆச்சா? எம்ஜிஆர்ல ஸ்டார்ட் ஆகி அமெரிக்காவில் ரீகன்ல இருந்து ஆரம்பிச்சு கலைஞர் எம்ஜிஆர் எல்லாருமே சினிமா பண்ணிருக்காரு. அண்ணா 2000 டைரக்டர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது யாருன்னா பிசினஸ் மேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல்பாத்தி அவர் என்ன செய்யலாம், எக்ஸாம் நானே எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. பெரிய திங்கி எக்ஸாம்பிள் ஒரு ராமராஜ் வரலாம் சினிமாவுள்ள, என்னென்னு அழைச்சி ஆராயலாம். ஏன்னா அந்த துறையிலேருந்து நானும் வந்தவன். அந்த துறையை வயசு போயிடுச்சு. இப்போ நான் போய் 30 வயசில் ஆடின ஆட்டம் 60 ஆட முடியுமா? உங்களை மாதிரி 2000 டைரக்டருடைய சூழலை உருவாடுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த துறை வெளி உலகத்துக்கு தெரியாமை. இது நம்பர் 1. வெளி உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்த எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க, அதாவது வியாபாரிகள் ஏற்றுக்குவாங்க? அப்போ இதை வந்து அரசாங்கமே ஒரு விழிப்புணர்வு எடுக்கணும். எவ்வளோ பேர் வந்து இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், 2 டைரக்டர், ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், இன்னொன்று எஜுகேஷன் டைரக்டர். இஸ்காம் படிப்பான், 4-5 படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பான், இன்னும் இருக்காது அவனுக்கு பாவம். சின்ன பையன். நான் 30-35 வயசு எவ்வளோ பேரை பார்க்குறேன். ஸோ ஒரு துறையில்
இவ்வளோ பெரிய நாலேஜை வச்சுக்கிட்டு செயல்படுத்தும் டிமாண்டு. நீ நல்ல படம் இல்லை தேட்டரில், தேட்டர்கள்லாம் பல்லாயிரம் தேட்டர்கள் ஓடுறதில்ல படம். காரணம் என்னென்னா நிறைய இப்போ மெட்ரோ போட்டதால தான் எல்லாரும் ட்ராவல் பண்ண முடியுது. அதே நம்ம பழைய காலத்து குடிசு வண்டியில் போயிருந்தோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். மெட்ரோ எப்படி அதே தான், ஒரு மெட்ரோ மாதிரி சினிமாவும் வளர்ந்து மக்களை ரீச் ஆகும்போது இந்த 2000 டைரக்டரில் அட்லீஸ்ட் 1000 டைரக்டருடைய லட்சியம் மாறும். அதுதான் நான் கேட்டது. யார் காரணம்னு கேட்டால் சினிமாங்கிற ஒரு தொழில் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார், விஜயவாகினி எல்லாம் சாம்ராஜ்ய மன்னர்கள். இன்னைக்கு வடபழனியில் ஒரு மன்னருக்கு எவ்வளோ சொத்து இருக்குமோ அவ்வளோ சொத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணியாச்சு. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம், ஏவிஎம் 70 ஆண்டு காலம் வச்சுக்கங்க. 70 ஆண்டு காலத்தில் ஒரு 2000 கோடி 3000 கோடி பாரம்பரிய சொத்து வருது சினிமாவில் மட்டுமே. இந்த 2000 பேருடைய நான் சொல்கிற இந்த பேட்டியில் இந்த 2000 டைரக்டர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, சினிமாவை சினிமா தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 2000 பேர் படையெடுத்து சுற்ற ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 200 பேருக்கு ப்ரொடியூசர் கிடப்பாங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? சினிமாக்குள்ளேயே சினிமா தேர்ந்தோம்னா இன்னும் வரல 1% ப்ரொடியூசர் தான். 90% ப்ரொடியூசர் வெளி உலகத்தில் இருக்காங்க. அவங்கள போய் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த சேனலை வந்து இந்த 2000 டைரக்டர்ஸ் நல்ல ஓஹோன்னு அவங்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் குறுகிய காலத்தில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ள சினிமா வளர்ந்து இந்த 2000 டைரக்டருடைய வாழ்வாதாரம், ஒரு டைரக்டர் 1 கோடி பேருக்கு சோறு போடலாம். இது உலகமெல்லாம் பார்க்கலாம் படம். இன்னைக்கு ஒரு படம் தமிழில் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு 700 கோடி பேர் பார்க்குறான். அப்போ இந்த 2000 பேருக்கு அவ்வளோ வேலை இருக்குது. உயிரை கொடுத்து செய்யக்கூடிய இந்த 2000 டைரக்டர்களுக்கான பதிவு இங்கே மேக்சிமம் வெளி உலகத்து ப்ரொடியூசர் சினிமாவை அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ தோல்விகள் வரலாம். நானும் 1000 பேர்கிட்ட சொல்லி ஃபெயிலியர் தான். இன்னும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. 10-30 ப்ரொடியூசர் கொண்டு வந்திருக்கணும். பட் சினிமா எனக்கே தெரியாது. இப்போ எனக்கு சினிமா தெரிஞ்ச காலகட்டத்தில் இனிமேல் அதை தானே மனசில் எடுத்துருக்கிறேன். இனி அது மனம் போல மார்க்கம் உண்டு. சரிண்ணே, ரைட்டுங்களா? சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.